ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு புதுமையான ஒரு பிஹாரி ஃபுட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிஹாரி ரைஸுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அலம்பி வச்சுட்டு நம்ம கேஸில் வச்சுக்கலாம். தண்ணியை வச்சுக்கிட்டு இது பிஹாரி ஃபுட்டு என்னன்னாக்கா ஆலி விதையில் செய்வாங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும். நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வேணுமான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கடாயில் நம்ம கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆலி விதையை நம்ம போட்டுக்கலாம். மினிமம் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள். அது ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம வேறு மசாலையும் போடலாம். ஃபஸ்ட்டு இது லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம வேறு மசாலா போட்டுக்கலாம். தனியா 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், ஒரு பிரியாணி இலை, இத்தனையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வெடிக்கணும். ஃப்ரை ஆகும்போது பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே ஹேருக்கு மட்டும் தான் போடுவாங்க ஜெல்லு. நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னன்னாக்கா அது போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நைஸாக பவுட்ரு அரைச்சாச்சு. அப்புறமேட்டு நம்ம ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுக்கிட்டு ஆயில் காஞ்சோன்னே ஒரு 3 காஞ்ச மிளகா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் செப்ரேட்டாக. இந்த ஃபுட்டில் நம்மளுக்கு ஜாஸ்தியாக ஆயிலு மசாலா எதுவுமே அவ்வளோ தேவைப்படாது. பாருங்கள், ஒரு பக்கம் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அது செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அந்த ஆயில் போடக்கூடாது. நீங்கள் ஊறுகாய் போட்டு வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, இல்லைனாக்கா கடையிலன்னு ஊறுகாய் வாங்கிட்டு வந்துருப்பீங்க, அதுக்கு மேலே ஆயில் வருது இல்லைங்களா, அந்த ஆயில் ஒரு பவுலில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஊறுகாது தான் எண்ணெய் வேணும். ஒரு வெங்காயம் கொஞ்சம் மோட்டாக நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த காஞ்ச மிளகா நல்லா கொஞ்சம் கையில் பிசைஞ்சிடணும். ஃப்ரை பண்ணியிருந்து அதுலேயே அந்த வெங்காயமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், இது ஊறுகாது ஆயிலு. இப்போ சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாமே கையால் தான் மிக்ஸ் பண்ணோம், ஸ்பூனால் இருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி. சாதமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் சூடாக இருக்கிறதால லைட்டாக ஸ்பூனில் இது பண்ணுறேன். சில்லுன்னு ஆனோடனே நீங்கள் கையால் தான் மிக்ஸ் பண்ணோம். இப்போ அந்த பவுட்ரு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்து ஆலி விதை பவுட்ரு. பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்ட்டு. கையால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டே தனி டேஸ்ட்டு, ருசியாக இருக்கும். இது கூட நீங்கள் ரைத்தா வச்சுக்கோங்க, தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.